ஊசுடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாத யாத்திரை நடைபெற்றது. தொகுதி முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற பாத யாத்திரையில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஊசுடு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாத யாத்திரை நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் MP வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான பாலன், அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம் உள்ளிட்ட தொகுதியைச் சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தொண்டமாநத்தம், பத்துக்கண்ணு, கூடப்பாக்கம், அகரம், உளவாய்க்கால், கோபாலன் கடை போன்ற பல்வேறு பகுதிகளின் வழியாக சென்ற பாத யாத்திரை குருமாம்பேட் பகுதியில் நிறைவடைந்தது. புதுச்சேரியில் கடந்த 22ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் கரிகாலன் மாயமான நிலையில் இன்று அவரது உடல் வேளாங்கண்ணி கடற்கரையில் கரை ஒதுங்கியது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்தவர் விவேக். இவரது உறவினர் பொம்மியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கரிகாலன். இவர்கள் இருவரும் கடந்த 22ஆம் தேதி அதிகாலையில் மீன்பிடி படகில் கடலுக்கு சென்றுள்ளனர். அவர்கள் கடலில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக படகு திடீரென கவிழ்ந்துள்ளது. இதில் படகில் இருந்த கரிகாலன் மற்றும் விவேக் ஆகியோர் இருவரும் கடலில் மூழ்கியுள்ளனர். இதற்கிடையே விபத்துக்குள்ளான இவர்களது படகு தமிழக பகுதியான முதலியார் சாவடி பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவலறிந்த சோலை நகர் பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் உடனடியாக கடலோர காவல் படைக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர காவல் படையினர் உள்ளூர் மீனவர்களின் உதவியுடன் விவேக் என்பவரை மீட்டனர். மேலும் மாயமான கரிகாலனை கடந்த 6 நாட்களாக தேடி வந்த நிலையில் அவரது உடல் வேளாங்கண்ணி கடற்கரையில் இன்று கரை ஒதுங்கியது. இதனால் மீனவ கிராமம் சோகத்தில் மூழ்கியுள்ளது. மொலப்பாக்கம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி மௌலப்பாக்கம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் புதியதாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் கற்பக விநாயகர், ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத சிவசுப்பிரமணியர், ஐயப்பன் உள்ளிட்ட ஆலயங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், சாந்தி ஹோமம், வாஸ்து சாந்தி, கோபூஜை மற்றும் 1 முதல் 4 யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. காலை 9:30 மணியளவில் கடம் புறப்பாடு தொடங்கி அனைத்து ஆலயங்கள் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு துணை சபாநாயகர் ராஜவேலு, தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் பெரியசாமி, காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசு, LJK பிரமுகர் இளங்கோ உள்ளிட்ட கிராம மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு கற்பக விநாயகர், வள்ளி தேவானை, சிவசுப்பிரமணியர், ஐயப்பன், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியில் பரப்புரை பொதுச் செயலாளராக நடிகர் தாடி பாலாஜி நியமிக்கப்பட்டுள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் பரப்புரை பொதுச் செயலாளராக நடிகர் தாடி பாலாஜி அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்தை கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடிகர் தாடி பாலாஜி அவர்கள் LJK கட்சியின் தலைவரை நேரில் சந்தித்து பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரியில் 8வது நாளாக ஒப்பந்த ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கடந்த 6 நாட்களாக கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இன்று 8வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து உள்ளனர். இந்த நிலையில் ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். காரைக்காலில் தொடர் விபத்தில் மரணமடையும் இளைஞர்களை தலைக்கவசம் அணிய கூறி பெண் MLA வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் சமீப காலமாக சாலை விபத்தில் இளைஞர்கள் உயிரிழந்து வருகின்றனர். இதில் இளைஞர்கள் அதிவேகமாக ஹெல்மெட் அணியாமல் வந்ததால் தலையில் அடிபட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் முன்னாள் அமைச்சரும் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சந்திர பிரியங்கா காரில் பயணிக்கும் பொழுது ஏற்பட்ட விபத்து மற்றும் தனது நண்பரின் குடும்பத்தில் ஏற்பட்ட விபத்து ஆகிய சோக கதைகளை சுட்டிக்காட்டி வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் காஸ்ட்லி பைக் வச்சிருக்காங்க, ஆனால் ஹெல்மெட் இல்லை என்றும், எங்க ஊர் பழமொழி ஒன்று இருக்கிறது, குதிரை வாங்க தெரிஞ்சவனுக்கு சவுக்கு வாங்க காசு இல்லையாம் என்ற பழமொழியை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பிய அவர் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று சந்திர பிரியங்கா வெளியிட்டுள்ள இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பல்வேறு கட்டங்களாக நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன.
அதன் ஒரு பகுதியாக இன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜர் நகர் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சித்தன்குடி, வெங்கடேஸ்வரா நகர், தென்றல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், பிரஷர் குக்கர், மிக்சி, மின் அடுப்பு, தவா உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அரிசிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் இணை பொருளாளர் ஆயுப் கான், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் மற்றும் பிற நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடந்த மஞ்சள் நீராட்டு விழாவில் 480 பாரம்பரிய நெல் ரகங்களை சீராக கொடுத்து தாய்மாமன் அசத்தியுள்ளார். பழங்காலத்தில் விவசாயத்தின் மூலம் கிடைக்கும் நெல், தானியம், காய்கனி போன்றவற்றை தாய்மாமன் சீர்வரிசையாக கொடுத்து வந்தனர். இதனை கிழக்கு சீமையிலே படத்தில் இயக்குநர் பாரதிராஜா சிறப்பாக காட்சிப்படுத்தியிருந்தார். இதனை நினைவுகூரும் நிகழ்வு புதுச்சேரி மஞ்சள் நீராட்டு விழாவில் காணப்பட்டது. சுப விழாக்களில் பழம், இனிப்பு, அலங்கார பொருட்கள் போன்றவை சீர்வரிசையில் இருக்கும். ஆனால் வில்லியனூரில் நடந்த மஞ்சள் நீராட்டு விழாவில் புதுவிதமான நெல் ரகங்களின் வரிசை தட்டு வைக்கப்பட்டிருந்தது. சுகாதாரத்துறையில் பணியாற்றும் சிவகுமார், தனலட்சுமி தம்பதியரின் மகள் அனுபிரதாவின் மஞ்சள் நீராட்டு விழாவில் தான் இந்த வித்தியாசமான தட்டு வரிசை வைக்கப்பட்டது. இதனை தாய்மாமனாக ஐயனார் வழங்கினார். இவரும் சுகாதாரத்துறையில் பணியாற்றுகிறார். 480 பாரம்பரிய நெல் ரகங்களை சேகரித்து அவற்றின் பெயர்களோடு பாக்கெட் போட்டு தாய்மாமன் சீர்வரிசையாக கொடுத்தார். நெல் ரகங்களின் சீர்தட்டுக்கள் உறவினர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுக்கடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் உள்ள ஆழியூர் செல்லும் ஊரல் குட்டை வடிகால் வாய்க்காலின் குறுக்கே பாலங்கள் கட்டுமானம் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுக்கடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் உள்ள ஆழியூர் செல்லும் ஊரல் குட்டை வடிகால் வாய்க்காலின் குறுக்கே 6 எண்ணிக்கை பாலங்கள் கட்டுமானம் செய்யும் பணிக்கு 4,13,60,000 ரூபாய் திட்ட மதிப்பில் பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி, ஒப்பந்ததாரர் கதிரவன் மற்றும் ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் காலந்தோட்டம் முருகர் கோவிலில் தை மாத கிருத்திகை விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவதை துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் காலந்தோட்டம் முருகர் கோவிலில் நடைபெற்ற தை மாத கிருத்திகை விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவதை துவக்கி வைத்தார். மேலும் சுவாமி தரிசனம் செய்த இவருக்கு கோவில் சார்பாக மாலை மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜீவா, ஆனந்த், ஜெயக்குமார், அன்பு, சரவணன், செல்வம், ஏழுமலை மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தருமாபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி தருமாபுரி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம். இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி 25ஆம் தேதி முதல் கால யாகசாலையுடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் வேத மந்திரங்கள் ஓத யாகசாலை பூஜை நடைபெற்று காலை 6ஆம் யாகசாலை பூஜை கலச ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்தில் கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு வேத மந்திரங்கள் ஓத கலச நீர் ஊற்ற சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி பேருந்து நிலையம் எதிரே நமது மக்கள் கழகத்தின் தலைமை அலுவலகத்தை கழகத்தின் தலைவர் நேரு திறந்து வைத்தார். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதியதாக துவங்கியுள்ள நமது மக்கள் கழகத்தின் தலைமை அலுவலகத்தின் திறப்பு விழா புதிய பேருந்து நிலையம் எதிரே இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் கழகத்தின் தலைவர் நேரு எம்எல்ஏ கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உட்பட கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், தாவேகா முன்னாள் எம்எல்ஏ சுவாமிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.